ஃபர்ஸ்ட் வந்து நான் சங்கீதா அக்காவுக்கு வந்து நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா சங்கீதா அக்கா வந்து சப்போர்ட் பண்ணி நான் வீடியோ போட்டேன். நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு அது வந்து பிடிக்கல, சரிங்களா? அதனால வந்து சங்கீதா அக்கா, உங்க ஹஸ்பண்ட் பேர்ல தான் நான் வந்து கடை வச்சேன், அண்ணன் பேர்ல தான். உங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், சரிங்களா? உங்க டிவோர்ஸ் கேஸ் வரும்போது நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 2-3 வீடியோ போட்டதுக்கு எனக்கு வந்து எதிர்ப்பு வந்து நிறையவே வந்து டிவிக்கு சைட்ல இருந்து நிறையவே வருது. அதனால வந்து என்னால் வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போட முடியல, நீ மன்னிச்சிருங்க, சரிங்களாக்கா? அது மாதிரி வந்து எங்கள் ஊர்லேயே வந்து அஜிதாக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டெய்லி வந்து மக்களை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து டிவிக்கில் வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. அந்த டைமில் நான் ஒரு வீடியோ போட்டேன். அப்போ கூட வந்து டிவிகே சைட்லேருந்து எனக்கு நிறையவே வந்து எதிர்ப்பு வந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கூட அண்ணன் விஷ் பண்ணலன்னு சொல்லிட்டு என்னோட வருத்தத்தை தான் தெரிவித்தேன். அதுக்கும் வந்து மற்ற மதத்தில் இருக்கிற என்னோட ஃபேன்ஸே வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொன்ன மீனிங்கே அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சங்கீதாக்கா டிவோர்ஸ் கேஸ் வரும்போது கூட வந்து நான் வந்து டிவோர்ஸ் கேஸ் தான், எல்லா வீட்டையும் நடக்கிறது தான், இது யாரும் பேசக்கூடாது, இது வந்து பர்சனல்னு சொல்லி தான் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சரிங்களா? அதுக்கடுத்த 2-3 நாளில் வந்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோ பார்க்கும்போது எல்லா விஜய் ஃபேன்ஸுமே வீடியோ போட்டாங்க. அதனால தான் நானும் வீடியோ போட்டேன். வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவாக சொல்லும் போது நம்ம மட்டும் வந்து நெகட்டிவாக வந்து ஒரு வீடியோ போடக்கூடாது. நம்ம வந்து தளபதி மொபைல்ஸ் கடை வச்சிருக்கோம். இப்போ வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு இது வந்து தப்புன்னு பட்டிருக்கு. எல்லாருமே வந்து வீடியோ போட்டாங்க, ரீல்ஸ் போட்டாங்க. இது ஏற்றுக்க மாட்டோம். அதனால தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுவும் நிறைய விஜய் ஃபேன்ஸுங்க வந்து தப்பாக தான் வந்து என்னைய வந்து பேசுனாங்க. அது வந்து நீங்களாம் பேசாதீங்க, இந்த டாபிக் வந்து பேசாதீங்க, இது அவங்களோட பர்சனல்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தனியாகவே செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணாங்க. கட்சி சம்மந்தமாக மட்டும் பேசுங்க, இது அண்ணனோட பர்சனல்லாம் உங்கள் வீடியோவில் வந்து பேசாதீங்கன்னு சொன்னாங்க. சரி, நானும் இந்த டாபிக்குள்ளே நான் பேச இனிமேல் போக மாட்டேன், அரசியலை பற்றி மட்டும் நான் அப்டேட் கொடுக்குறேன், சரிங்களா? இது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை தான், நான் அதை பற்றி பேச விரும்பலை.